அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத் பேங்கில் நுழைந்து அங்கிருந்து மொத்த தினாரம் திருடி சென்ற நபர்கள் பரபரப்பு வீடியோ வெளியாகி உள்ளது. சினிமாவை மிஞ்சும் காட்சிகள், அந்த வீடியோ பார்க்க போகிறோம். அடுத்து குவைத்தில் மரணித்த தமிழர்கள் இன்று அடக்கம் செய்யப்படுகிறார்கள். சபானில் நல்லடக்கம் செய்யப்படுகிறது. அடுத்து குவைத் டிரைவர்கள் எச்சரிக்கை, குளிர்காலத்தில் அதிகரிக்கும் மரணங்கள். இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். வீட்டு டிரைவர்கள், கம்பெனி டிரைவர்கள், வெளிநாட்டவர்கள் யாராக இருந்தாலும் சரி, இரவு தூங்கும் போதும் சரி, வாகனம் ஓட்டும் போதும் சரி, அதிக எச்சரிக்கையாக இருங்க. ஏன்னா நம்ம சேனலில் நேற்று போட்ட வீடியோ பார்த்தவர்கள் நல்லா தெரிஞ்சிருக்கும். இரவு நேரத்தில் ஃபெஹம் குளித்து விட்டு தூங்கிய 3 பேர் மூச்சு திணறி பரிதாபமாக உயிரிழந்தார்கள். அதாவது மருத்துவரின் அறிக்கைப்படி ஃபெஹமிலிருந்து வரக்கூடிய ஸ்மோக், அதாவது புகையானது ஸ்மெல்லஸ் ஸ்மோக். அதாவது பார்த்தீங்கன்னா அந்த புகையில சுவாசிப்பதால் உங்களுக்கு புகையை சுவாசிப்பது போன்று தெரியாது. இந்த புகை நம்ம உடம்பிற்குள் செல்வதால் முதலாவதாக நுரையீரல் மற்றும் மூளை பாதித்து அதன் பிறகு மரணம் ஏற்படும். இதுபோல தான் வாகனத்திலிருந்து வரும் புகையும் ஆபத்தானது. ஏன்னா ஒரு முறை நான் மெஸ்பாகில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது வாகனத்தின் சைலன்சரில் துளை ஏற்பட்டு வாகனத்திற்குள் புகை நுழைந்து விட்டது. அந்த மாதம் ஜனவரி மாதம் தான். குளிர் ஓவராக இருந்ததால் என்னால் அந்த புகையை உணர முடியல. வாகனத்திலே உயிர் பிரிவது போன்ற நிலைமைக்கு வந்துவிட்டேன். அப்புறம் சுதாரித்து வாகனத்தின் டோரத்திலிருந்து வெளியே வந்து ரோட்டில் படுத்த பிறகு தான், வெளியே உள்ள ஆக்சிஜனை சுவாசித்த பிறகு தான் போன உயிர் திரும்பி வந்தது போல் உணர்ந்தேன். இது பார்த்தீங்கன்னா எனக்கு ஏற்பட்ட அனுபவம். அதனால் நண்பர்களே, இந்த குளிர்காலத்தில் எச்சரிக்கையாக இருங்க. இன்ஷால்லா புதன்கிழமை இன்று முகமது ஜுனைத் மற்றும் முகமது யாசனுடைய ஜனாசா தொழுகை சபான் மையவாடியில் அசருக்கு பிறகு 3 மணி அளவில் நடைபெற உள்ளது. அனைவரும் கலந்து கொண்டு மரணித்தவருக்காக பிரார்த்தனை செய்யுங்க. அதாவது இறந்த 2 தமிழர் உடல்கள் மட்டும்தான் தகனம் செய்யப்படுகிறது. மரணித்த இன்னொரு நபர் யூபியை சேர்ந்தவருக்கு இன்னும் ஃபார்மாலிட்டி முடியாத காரணத்தினால் இன்னும் உடல் மார்ச்சிலேயே வைக்கப்பட்டுள்ளது. அல்ஹம்துலில்லாஹ், அந்த ரூம்ல படுத்திருந்த ஒருவர் மட்டும் ஏர் ஆம்புலன்ஸ் ஹெலிகாப்டர் மூலமாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு காப்பாற்றப்பட்டார். 3 ஏற்கனவே இறந்துவிட்டதால் அவர்களை காப்பாற்ற முடியவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. நிறைய வதந்திகள் இது தொடர்பாக பரவிட்டு வருது. ஃபுட் பாய்சன் அது இதுன்னு. அதில் எதுவுமே உண்மை இல்லைங்க. ஃபாரன்சிக் ரிப்போர்ட் படி ஸ்மெல்லஸ் ஸ்மோக்கின் காரணமாக உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த தகவல், மஹபுலா ஏரியாவில் உள்ள மணி எக்ஸ்சேஞ்சில் அடையாளம் தெரியாத 2 பேர் நுழைந்து துப்பாக்கியை காட்டி சுமார் 10,000 குவைத் தினாரை திருடி சென்ற சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. மஹபுலா ஏரியாவில் உள்ள 2 மணி எக்ஸ்சேஞ்சில் கொள்ளை சம்பவம் நடந்துள்ளது. திருடர்களின் வீடியோ பார்த்தீங்கன்னா பேங்கில் பொருத்தப்பட்டுள்ள கேமராவில் பதிவாகி உள்ளதால் அதிரடியான நடவடிக்கை மஹபுலா காவல்துறை மேற்கொண்டு திருடியவர்களை கைது செய்து அவர்களிடமிருந்து 10,000 குவைத் தினாரை மீட்டு அவர்கள் பயன்படுத்திய பொம்மை துப்பாக்கியை மஹபுலா காவல்துறை பறிமுதல் செய்துள்ளது. அதுபோல் இதேபோல் ஒரு சம்பவம் பார்த்தீங்கன்னா பிந்தாஸ் ஏரியாவில் கடந்த ஆகஸ்ட் மாதம் நடந்துள்ளது. இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டது முன்னாள் உள்துறை அதிகாரி. இப்போ இந்த அதிகாரிக்கு 15 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது குற்றவியல் நீதிமன்றம். அடுத்த தகவல், மாணவனை ஆசிரியர் கண்டித்த காரணத்தினால் மாணவனின் தந்தை பள்ளிக்குள் நுழைந்து அங்கிருக்கும் அனைத்து ஆசிரியர்களும் மிரட்டி தன் மகனை கண்டித்த ஆசிரியரை தாக்கிய காரணத்தினால் அந்த மாணவனின் தந்தைக்கு குற்றவியல் நீதிமன்றம் 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது. அடுத்த தகவல், சைபர் கிரைம் குற்றம் மற்றும் ஆள்மாறாட்டம் செய்த குற்றத்திற்காக சிரியா சேர்ந்த நபருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 20,000 குவைத் தினார் அபராதம் விதித்து குவைத் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. அரசாங்க இணையத்தை ஹேக் செய்தது, நுகர்வோர் பாதுகாப்பு துறையில் ஊழியராக ஆள்மாறாட்டம் செய்தது மற்றும் ஒரு குவைத்தி பெண்ணின் அக்கௌண்ட்லேருந்து 15,000 குவைத் தினாரை திருடிய குற்றத்திற்காக சிரியா நாட்டு குடிமகனுக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் 20,000 குவைத் தினார் அபராதம் விதித்து குவைத் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 279 ரூபா 69 பைசாவாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு $958 ரூபாயாக உள்ளது. இப்போ நான் சொன்னது குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்டு ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 27 தினார் 316 ஃபில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 25 தினார் 49 ஃபில்ஸாக உள்ளது. அதுபோல குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கான்டாக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம். அதுபோல பிசிசி, மெடிக்கல், ஸ்டாம்பிங், அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அதிகமாக ஷேர் செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.